உங்களுக்கு ராஜயோகம் வரப்போவதை உணர்த்தும் அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம். பொதுவா உங்க வீட்டு கதவை அதிர்ஷ்டம் தட்டப்போகுது அப்படிங்கிறத சில அறிகுறிகள் மூலமா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பஞ்சாங்கத்துல சொல்லியிருக்காங்க. ஜோதிடத்துல திடீர் அதிர்ஷ்டம், திடீர் ராஜயோகம் வர்றது அப்படிங்கிறது சிலருக்கு தான் குறிப்பிட்டிருப்பாங்க. அதை நம்ம தவற விட்டுடக்கூடாது. அதிர்ஷ்டம் வரும் அப்படின்னு நம்பி நம்ம உழைக்காமையும் இருக்க முடியாது. ஆனா அதிர்ஷ்டம் வர்றப்ப கடவுள் நமக்கு சில அறிகுறிகள் மூலம் உணர்த்துவாரு. அதை நம்ம பயன்படுத்தாம இருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில பல செல்வங்களை இழந்து விடுவோம். அப்படி நமக்கு வரப்போகிற அதிர்ஷ்டத்தை சில அறிகுறிகள் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வழக்கமாக நாம் பார்க்கும் பல விஷயங்கள் மூலம் நம்முடைய எதிர்காலம் பற்றிய தகவல்களை இந்த பிரபஞ்ச சக்தி நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கும். வரப்போகும் ஆபத்துக்கள் குறித்து எப்படி முன்பே எச்சரிக்குதோ அதே போல நமக்கு வரக்கூடிய அதிர்ஷ்டத்தையும் முன்னாடியே காட்டக்கூடிய அறிகுறிகள் இருக்கு. அப்படி அதிர்ஷ்டம், பணம் வரப்போவதை நமக்கு அன்றாட வாழ்க்கையில உணர்த்தக்கூடிய அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் மிஸ்ஸஸ் அகல்யா ரவிக்குமார். நாம எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா பணக்காரர் ஆகணும், வசதி வாய்ப்போட வாழணும் அப்படிங்கிற ஆசை இருக்க தான் செய்யுது. ஆனால் எவ்வளவோ கடுமையாக உழைச்சாலும் சிலர்லாம் அவங்களோட ஆசைப்படுற மாதிரி அவங்க வாழ்க்கை அமையாது. சிலர் பாருங்க எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க, கஷ்டப்படாமல் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு தேவையானது அனைத்தும் கிடைச்சிடும். அவங்கள நாம் அதிர்ஷ்டசாலி அப்படிம்போம். இது மாதிரி நமக்கும் அதிர்ஷ்டம் வருமா, பணம் வருமா அப்படிங்கிறத சில அறிகுறிகள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பஞ்சாங்கத்துல சாஸ்திரங்கள்ல சொல்லி வச்சிருக்காங்க. நீங்க வெளியில போறப்ப பார்த்திருப்பீங்க, என்னை பார் யோகம் வரும் அப்படின்னு கழுத முகத்தை வச்சிருப்பாங்க. அந்த கழுதையோட முகத்தை பார்த்தா யோகம் வரும் அப்படின்னு வச்சிருப்பாங்க. அந்த கழுதையோட முகத்தை பார்த்தா யோகம் வருதோ இல்லையோ, நீங்க வெளியில ஒரு காரியமா போறப்ப கழுதையோட குரல் திடீர்னு கேட்டது அப்படின்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் சில மாதங்கள்லயே வரும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. அதே போல வெளியில போறீங்க, அப்ப உங்க கண்ணுல குதிரையோட லாடம் கிடைக்குது அப்படின்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். அந்த குதிரையோட லாடத்தை கொண்டு வீட்டோட வெளிப்புறத்துல நிலவாசல்ல அதை கட்டி வைங்க. அப்ப அதிர்ஷ்டம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல நீங்க பயணம் செய்யும் போது உங்களோட வாகனத்துக்கு அல்லது நீங்க நடந்து போறப்ப உங்களுக்கு வலது பக்கத்துல ஒரு பொன்னிறமான பாம்பு ஒண்ணு போவதை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க யாருக்காவது கடன் கொடுத்திருந்தாலும் சரி, இல்ல உங்களுக்கு யாராவது பரிசா ஏதாவது பர்த்டே அல்லது வெட்டிங் டே அல்லது வேற ஏதாவது ஒரு காரணத்துக்காக பணம் மிருகசிருஷம், அமாவாசை, பௌர்ணமி இந்த நாட்கள்ல உங்க கைக்கு வருது அப்படின்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரப்போவதை காட்டுது. அதே போல காலையில கண் விழிச்சதும் வெளியில போறீங்க, அப்ப ஒரு வெள்ளை நிற வண்ணத்து பூச்சிய அல்லது பச்சை நிற வண்ணத்து பூச்சிய பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். வீட்டுல குளவி, அது செங்குளவியா இருக்கணும். இந்த செங்குளவி கூடு கட்டுனா அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. அதுவும் பீரோவுக்கு பின்னாடி, பூஜை அறைக்கு பின்னாடி இந்த மாதிரி குளவி கூடு கட்டுச்சு அப்படின்னா அது அதிர்ஷ்டம். அதோட கொடுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு சேர்க்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. இந்த குளவி கூட்டோட மண் இருக்கு இல்லையா, அதை நம்ம நெத்தியில வச்சுக்கிட்டு போனோம் அப்படின்னா காரிய சித்தி உண்டாகும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. அதே போல கிளி நம்ம ஏதாவது ஒரு வேலையா வெளியில போறப்ப இல்ல கிளி உங்க வீட்டுக்கு வந்தது அப்படின்னாலும் அதை பார்க்கறது உங்களுக்கு அதிர்ஷ்டகரமானதாக சொல்லப்பட்டுள்ளது. இறுதி ஊர்வலம், வெளியில சொல்றப்ப இறுதி ஊர்வலத்தை பார்த்தீங்க அப்படின்னா நீங்க போற செயல் வெற்றியடையும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. அதே போல புதுசா கன்று போட்ட பசு மாடு இருக்கு இல்லையா, அந்த கன்று குட்டியோட அந்த பசு மாடை பார்க்கறது அப்படிங்கிறது மிகவும் அதிர்ஷ்டகரமாக சொல்லப்படுது. அது எப்படி இருக்கணும்னா, அந்த பசுமாட்டுக்கிட்ட அந்த கன்றுக்குட்டி பால் குடிப்பது போல பார்த்தோம் அப்படின்னா அது மிகவும் நமக்கு நல்லதாக, நமக்கு வரப்போகும் அதிர்ஷ்டத்தை காட்டுவதாக சொல்லப்பட்டுள்ளது. அடுத்தது ஆமை. சீனர்களோட கலாச்சாரம் படி பார்த்தீங்கன்னா ஆமைங்கிறது அதிர்ஷ்டகரமானதாக சொல்லப்படுது. யதார்த்தமா நம்ம வெளியில போறப்ப ஆமையை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு திடீர் வருமானம் வரப்போகுது, அதிர்ஷ்டம் வரப்போகுது அப்படிங்கிறத அது காட்டுது. மூன்றாம் பிறை, எதேச்சையாக மூன்றாம் பிறையை நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு திடீர் வருமானம், திடீர் அதிர்ஷ்டம் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். நம்ம ஒவ்வொருத்தருமே மூன்றாம் பிறையை போய் நம்ம பார்ப்போம், ஒவ்வொரு மாசமும் நம்ம பார்ப்போம். அது மாதிரி இல்லாம எதேச்சையா பார்க்குறப்ப மூன்றாம் பிறையை பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு அதிர்ஷ்டம் வரும். இந்த மூன்றாம் பிறையை பார்க்க பார்க்க குழந்தைங்களுக்கு ஞாபக சக்தி வருமா. அதனால மூன்றாம் பிறையை நம்ம எதேச்சையா பார்க்காட்டியும் நம்ம போய் குழந்தைங்களுக்கு இதை காட்டினா நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. அதே போல எண் 7,
இந்த நம்பர் 7ங்கிற எண்ணை வந்து உங்க கண்ணுல அடிக்கடி படுது, இல்ல எந்த ஒரு செயல் செய்யறப்பையும் ஒரு காரியத்துல 7ங்கிற எண் வருது அப்படின்னா இது அதிர்ஷ்டகரமானதாக சொல்லப்படுகிறது. ஜப்பான்ல இதை ரொம்ப அதிர்ஷ்டகரமாக இந்த நம்பரை நம்புறாங்க. அதனால 7 எண் கண்ணில் பட்டுக்கிட்டே இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். திடீர்னு வானவில்ல வெளியில போறப்ப, ஒரு வேலையா வெளியில போறப்ப பாத்தீங்க அப்படின்னாலும் அதுவும் அதிர்ஷ்டம் வரப்போவதை காட்டுது. காலையில எழுந்ததும் தேங்காய் அல்லது வெள்ளை நிற வாத்து இதை எதையாவது நீங்க பார்க்க நேர்ந்தது அப்படின்னா உங்களுக்கு பணம் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். குரங்கு, நீங்க பயணம் செய்யும் போது வாகனத்தோட வலதுபுறத்துல குரங்க பார்த்தீங்க அப்படின்னா நீங்க மிகப்பெரிய பணக்காரராக போறீங்க அப்படின்னு அர்த்தம். நீங்க கனவுல வந்து பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய ஒரு இயற்கை சூழல் நிறைந்த ஒரு இடத்த கனவுல பார்த்தீங்க அப்படின்னாலும், அதற்கு பக்கத்துல அருகில நீர்நிலைகள் இருக்கிற மாதிரி கனவு கண்டீங்க அப்படின்னாலும் நீங்க பணக்காரராக போறீங்க அப்படின்னு அர்த்தம். கரும்பு, நீங்க ஆஃபீஸ்க்கு போறீங்க, இல்ல வெளியில ஒரு வேலையா கிளம்புறீங்க, இல்ல வாக்கிங் போறீங்க அப்படின்னா அங்க வந்து கரும்பு சீசன்ல இல்ல, பொங்கல் டைம்ல கரும்பு பார்ப்போமே அது இல்ல, மற்ற நாள்ல ரேரா கரும்பை பார்த்தீங்க அப்படின்னா பணம் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். நீங்க கனவுல வந்து திருமணமான நன்கு அலங்கரிக்கப்பட்ட மங்களகரமான சுமங்கலி பெண்ணை அடிக்கடி பார்க்க நேர்ந்தால் உங்களுக்கு நிறைய பணம் வரப்போவதற்கான அறிகுறியாக சொல்லப்பட்டுள்ளது. பெயரின் முதல் எழுத்து. பொதுவாக சிலந்தி வகைகள் கட்டுவது துரதிர்ஷ்டம் என்பார்கள். ஆனால் இதில் சில விசித்திரங்கள் இருந்தால் அது உங்களின் அதிர்ஷ்டத்திற்கான அடையாளமாக சொல்லப்பட்டுள்ளது. வீட்டில் சிலந்தி வலை பின்னி இருந்தால் அதை உற்று பாருங்கள். அதில் உங்களின் பெயரின் முதல் எழுத்தை காண முடிந்தால் உங்களுக்கு நிச்சயம் அதிர்ஷ்டம் தேடி வரப்போவதை காட்டும். ஏதாவது நாய்க்குட்டி உங்கள் வீட்டிற்கு அடைக்கலம் தேடி வந்தாலோ, உங்களை பின்தொடர்ந்து நாயோ நாய்க்குட்டியோ உங்க வீட்டிற்கு வந்தாலோ அவை மிகவும் நல்ல அறிகுறியாக சொல்லப்பட்டுள்ளது. நாய்கள் வந்து மகிழ்ச்சியான வாழ்க்கையின் அடையாளமாக சொல்லப்பட்டுள்ளது. எனவே நாய்கள் உங்களை தேடி வந்தால் அதிர்ஷ்டமும் மகிழ்ச்சியும் உங்களை தேடி வரப்போவதற்கான அறிகுறியாக சொல்லப்பட்டுள்ளது. மலையில் சூரியன். பகல் பொழுதில் வெயில் அடித்து கொண்டிருக்கும் போது மலை தூறல் வருவது என இரண்டையும் ஒரே நேரத்தில் பார்த்தால் இது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரப்போவதற்கான அறிகுறிகளாக சொல்லப்பட்டுள்ளது. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.